ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஃப்இசட்எஸ் பைக்குக்கு நம்ம ஸ்டிக்கரிங் அடிக்க போகிறோம். அதுதான் இப்போ மானிட்டரில் எல்லாம் எந்தெந்த லோகோ என்ன பேர் அடிக்க போகிறோம் இது பண்ணிட்டு இப்போ கரெக்டாக அந்த ப்ரிண்டரில் பிரிண்ட் பண்ணிட்டுருக்காங்க. வாங்க 1 by 1 பார்க்கலாம். நல்லாயிருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபேஸ் இருக்குது, ஃப்ரெண்டு பார்த்தா பிளாக் கலர் போகிறான். கண்ணு வாயெல்லாம் பிளாக்கு. இது இது நல்லா சூப்பராக அது கொஞ்சம் 2 கண் இதுவாக தான் இருந்துச்சு. அந்த கண் வாய் வந்து அதுக்கப்புறம் ஜேம்ஸ் மீடியான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஆகணும். அது பைக் முடிச்சுட்டு போகிறேன். கொஞ்ச நாள் அந்த வண்டி முடிச்சுட்டு போட்டேன். அங்காளம் மட்டும் போகிறாங்க. டபுள் கலராக போகிறதுன்னு நினைக்கிறேன். வண்டியில் எங்கெங்கே பேர்னா இதில் ஒரு ஸ்டிக்கரு, அதுக்கப்புறம் இந்த சைடில் ஒன்று, சாரி இந்த இடத்துல ஒன்று, ஃப்ரண்ட்டில் இங்கே ஒரு ஸ்டிக்கரு, அடுத்து இங்கே ஒன்று, இங்கே சிவன் லோகோ வரும். அது இந்த 46ன்னு போட போகிறோம். அது அதுக்கப்புறம் இந்த சேஸில் வந்து எமகா, இந்த சுங்கியாமல் எமகான்னு போட்டு பின்னாடி இந்த இடத்துல ஒரு காமிக்கிறேன். நல்லாயிருக்கும் பாருங்கள். 1 by 1 பார்ப்போம். எவ்வளோ பட்ஜெட்டுன்னு தெரில, பார்த்துட்டு சொல்கிறேன் எவ்வளோ வருது என்ன இதுன்னு. நல்லாயிருக்கும் பாருங்கள். 46 வண்டிக்கு இத்தனை கலர் மொத்தம். எல்லாம் கட் பண்ணிக்கிறேன். எந்த வண்டி வந்து ஜேம்ஸ் மீடியா யூடியூப். ஃபஸ்ட்டு அமைச்சர் அம்மன், சாரி அங்காளம்மன், அங்காளம்மன் துணை.
வேலைகளும் கம்ப்ளீட்டு. நெக்ஸ்ட்டு தாய் தந்தை துணை. அம்மாச்சாரம் முன் துணை போட்டதுக்கப்புறம் அடுத்து தாய் தந்தை துணை அந்த ஸ்டிக்கர் லோகோ அடிக்க போகிறோங்க. காற்று வேறு செம்மையாக அடிச்சுட்டே இருக்காங்க. வண்டி வேறு போயிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கு. வேறு பைபாஸ் ரோடு சிலன்னு சவுண்டு கேட்குது. ஒழுங்காக வாய்ஸ் கேட்கல, அதனால் நானே ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து இந்த இடத்துல தாய் தந்தை துணை அடுத்த ஸ்டிக்கரு அங்காளம்மன் தாய் தந்தை துணை. அடுத்து இங்கே ஒரு பேர், இந்த நீட்டில் ஒரு பேர், இங்கே லோகோ சொன்னல இந்த லோகோ. அடுத்து இங்கே வந்து 46 AA தாய் தந்தை துணை. நல்லாயிருக்கும் பாருங்கள். இது அருமையாக பொருந்துச்சு கரெக்டாக. அடுத்து இங்கே லோகோ. ஆமாம்மா. நெக்ஸ்ட்டு விஜய். வா போ பழகு வண்டி மட்டும் கேட்காத. நம்பரா அதில் வருஷம் ஸ்டிக்கர் வீணாயிடும். அந்த இடம் அப்படியே நசிங்கலாம். என் இடுப்பு நிற்காத வந்து ஒட்டி வைக்கிட்டோம்னா அப்புறம் வாங்கிக்கிறீங்களா? ஒரு 6 நாள் கழிச்சு வாங்கிக்கலாம். சில்லறை மோஸ்ட் வச்சுட்டு சரி அவர் ஓட்டி வாங்கிக்கலாம்.
பரவாயில்லங்க, பார்த்து பார்த்து நல்லா பண்ணுறாரு. பட்ஜெட் தான் எவ்வளோ வரும்னு தெரியல, லாஸ்ட்டாக கடைசியாக எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறான். நாங்கள் வந்து 12:30 வந்தோம், மணி என்ன ஆகுது, 1:30 ஆகுது. 1 ஹவர் அங்கே ஸ்டிக்கர் அடிக்கிறோம். ஸ்டிக்கர் அடிக்கிறது 1 ஹவர் அங்கே லேட் ஆகிடுச்சு. இல்லை, கஸ்டமர் வேறு அதிக பேர் வந்துகிட்டே இருக்காங்க. மற்ற டபுள் லேயர் இல்லை, அதில் ஒரு கலர் இருக்குது. தோட எங்கே அடிக்கிறார் பாப்பா? எது நல்லா இருக்குமோ அப்படி அடிங்கண்ணா, உங்களுக்கு தெரியாதா? சைடு ஸ்டாண்ட் போட்டால் அப்படி தெரியும். அப்புறம் போட்டுருங்க. அடுத்து டோமுக்கு ஜோக்கர் முகம் மாதிரி அடுத்து அதை எடுக்கிறாங்க. துணியால் தொடுறாங்க. கொஞ்சம் எது நல்லா இருக்குமோ அப்படி ஓட்டுங்க. 46 அப்படி பார்த்த மாதிரி இருக்கும். எப்படின்னா ஓட்டுங்க, பார்த்துக்கலாம். நல்லா இருக்காதா? எப்படி ஓட்டினா நல்லா இருக்குமோ அப்படி ஓட்டுங்க. அந்த லைட்டும் நல்லா தெரியணும் வெளியே. தெரியும், லைட்லாம் தெரியும். ஓடிடுமா? கண்ணில் வந்து எல்லோ கலர். பிரகாசம் ஒருத்தர் வேலை வரல. ஆள் வேணுமா வேலைக்கியா? ஆட்டம் அந்த மாதிரி. இப்போ லாஸ்ட்டாக பின்னாடி டெயில் என்னாச்சுன்னா, பா போ பழகு வண்டி மட்டும் கேட்காத அப்படின்ட்டு அந்த டைலாக் அடித்தோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு டிஸ்பிளே வந்து என்னென்னா, நைட்டில் போகும்போது கொஞ்சம் விசிபிளாக இல்லை. அந்த லைட் வெளிச்ச கண்ணில் அடிக்கவே ஒழுங்காக தெரிய மாட்டேங்குதுன்றதுக்காக அதில் ஒரு ப்ளூ கலர் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுங்க. அதை ஒட்டி முடித்த பிறகு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஸ்டிக்கரு அந்த வீலுக்கும் அந்த சேஸ் வரும்ல,
பின்னாடி வீல்லாண்ட ஸ்விங்காம் சேஸில் ஸ்விங்காம். அந்த ஸ்விங்காமில் வந்து எமகான்ற ஸ்டிக்கர் லோகோ வந்து போட்டோம். அந்த லோகோ போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து அவ்வளோ தூரம் எமகான்ற அந்த லோகோ கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை போட்டு முடித்தாங்க. போடுவோம், அதை காமிக்கிறேன். நாங்கள் வந்து அந்த கலர் எடுத்து முடிச்சு நாங்கள் வந்து வேணுன்ற கலர் இந்த கலர் தான் கேட்டோம். இதெல்லாம் பெரிய சைஸ் தான் போட முடியும், சின்ன சைஸ் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த கலரு நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த கலரு நாங்கள் கேட்டது இந்த கலர் போட முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வேறு ஒரு கலர் சூஸ் பண்ணி போட்டு மொத்தம் எவ்வளோ பில் ஆச்சுன்னா 300 ரூபா ஆச்சுங்க. 300 ரூபா கொடுத்துட்டு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். அதுக்கு பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு என்ன வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆகிட்டு லைக் போட்டுருங்க. பாய் பாய். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன்.